ஹாய் காய்ஸ், வெல்கம் டு ஃப்ரெண்ட்ஷிப் லைக். இப்போ நீங்கள் ஸ்க்ரீனில் பார்த்துட்டு இருக்க இந்த மாதிரி தான் நம்ம வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் வீடியோஸ் தான் இன்றைக்கி நம்ம எடிட் பண்ண போகிறோம். நம்ம சேனல் நீங்கள் புதுசாக அந்த மறக்காம சப்ஸ்கிரைபர் பண்ணிக்கோங்க guys. பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டன் பார்த்தீங்கன்னா போகிற வீடியோஸ் நோட்டிஃபிகேஷன் வரும் guys. இப்போ வாங்க guys, இந்த வீடியோ எப்படி எடிட் பண்ணுறதுன்னு நான் சொல்லித்தர போகிறேன். அதுக்கு முன்னே பார்த்தீங்கன்னா நீங்கள் கைன் மாஸ்டர் ஆப்பில் வந்துடுங்க. உங்கள்கிட்ட கைன் மாஸ்டர் ஆப் இல்லைன்னா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனுக்கு லிங்க் கொடுத்துட்டு அதை கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கலாம் guys. நீங்கள் கைன் மாஸ்டர் ஆப்பில் வந்துட்டு கிரியேட் நியூ இருக்குல்ல, அதுக்கு கொடுத்துட்டு இதை பார்த்தீங்கன்னா நீங்கள் 4x5 கொடுத்துட்டு நெக்ஸ்ட் கொடுத்துக்கலாம். நெக்ஸ்ட் கொடுத்த அப்புறம் பார்த்தீங்கன்னா நான் டிஸ்கிரிப்ஷனுக்கு ஆல் டெம்ப்ளேட் லிங்கை நான் கொடுத்துருக்கேன், அதை கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கோங்க guys. நான் பார்த்தீங்கன்னா அந்த டெம்ப்ளேட்டை கிளிக் பண்ணிட்டேன். கிளிக் பண்ணிட்ட பிறகு பார்த்தீங்கன்னா டிக் கொடுத்துட்றேன். டிக் கொடுத்துட்டு இதையும் பார்த்தீங்கன்னா ஒரு 30 செகண்ட் வச்சுக்கோங்க guys. இந்த வரைக்கும் உங்களுக்கு எவ்வளோ செகண்ட் வேணுமோ அவ்வளோ செகண்ட் வச்சுக்கலாம். நான் பார்த்தீங்கன்னா ஒரு 30 செகண்ட் வச்சுறேன். 30 செகண்ட் வச்ச மாதிரி இதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா அட்ஜஸ்ட்மெண்ட் இருக்குல்ல, அது கொடுத்துருங்க. கீழே பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு ஹக்குன்னு இருக்குது. இது பார்த்தீங்கன்னா கலர் சேஞ்ச் ஆகும். நீங்கள் எந்த கலர் வேணாலும் இந்த கலர் வச்சுக்கலாம். நான் பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு எனக்கு வானம் ரொம்ப பிடிக்கும் கேஸ், அதனால் இந்த கலர் வச்சுருக்கேன். இந்த கலர் வச்சு டிக் கொடுத்துறேன். டிக் கொடுத்த பிறகு இல்லை லேயரில் கிளிக் பண்ணிக்கோங்க, மீடியா கிளிக் பண்ணிங்க. சரி கைஸ், கிளிக் பண்ணிவிட்டு உங்களுக்கு யாரை வச்சு எடிட் பண்ணிங்க அந்த கெல் ஃபோட்டோவை எடுத்துக்கோங்க கைஸ். எடுத்துகிட்ட பிறகு பார்த்தீங்கன்னா இந்த க்ராப்பிங் இருக்குல்ல, அதை கிளிக் பண்ணிவிட்டு மாஸ்க் கொடுத்துருங்க. ஃபெதர் ஒரு 50 வச்சுக்கோங்க கைஸ். நீங்கள் எவ்வளோ உங்கள் ஃபோட்டோக்கு தகுந்த மாதிரி வச்சுட்டு லைட்டாக உங்களுக்கு க்ராப் பண்ணணும். க்ராப் பண்ணிக்கோங்க கைஸ். இந்த மாதிரி க்ராப் பண்ணிவிட்டு க்ராப் பண்ணிட்ட பிறகு பார்த்தீங்கன்னா டிக் கொடுத்துருங்க. டிக் கொடுத்து இந்த ஃபோட்டோ கிளிக் பண்ணிவிட்டு கரெக்டாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எவ்வளோ தகுந்த மாதிரி வேணுமோ அந்த மாதிரி தகுந்த மாதிரி இந்த மாதிரி இடத்துல வச்சுருங்க கைஸ். உங்களுக்கு எவ்வளோ சைஸில் வேணுமோ இஷ்ட பிறகு இதையும் பார்த்தீங்கன்னா வீடியோ எண்டு வரைக்கும் வச்சுக்கலாம் கைஸ். அப்புறம் பார்த்தீங்கன்னா லேயரில் கிளிக் பண்ணிக்கோங்க, மீடியா கிளிக் பண்ணிங்க. கிளிக் பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா இந்த டெம்ப்ளேட்டை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனுக்கு லிங்க் கொடுத்துருங்க, அதையும் கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணி இந்த மாதிரி வச்சுக்கோங்க கைஸ். கரெக்டாக உங்களுக்கு ஜூம் இருந்துச்சுன்னா கம்மி பண்ணிக்கலாம், பெருசாக வச்சுக்கலாம் கைஸ். நான் இந்த மாதிரி வச்சுட்டு டிக் கொடுத்துட்றேன். இதையும் பார்த்தீங்கன்னா ஒரு வீடியோ எண்டு வரைக்கும் வச்சுக்கலாம் கைஸ். அப்படி ஜாஸ்தி ஆச்சுன்னா இங்கே சிசர் இருக்குல்ல, இது கொடுத்துட்டு இதை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா கட் ஆகிடும், அது ஆட்டோமேட்டிக்காக கரெக்டாக வந்துடும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா லேயரில் கிளிக் பண்ணிங்க, மீடியா கிளிக் பண்ணிங்க. நீங்கள் எந்த பாயை வச்சு நீங்கள் எடிட் பண்ணுறீங்களோ அந்த பாயை பார்த்தீங்கன்னா செலெக்ஷன் பண்ணிக்கோங்க. நான் பார்த்தீங்கன்னா தளபதியை நான் செலெக்ஷன் பண்ணுறேன். செலெக்ஷன் பண்ணுற பிறகு பார்த்தீங்கன்னா இப்படி இந்த மாதிரி கரெக்டாக இங்கே எடுத்து வச்சுக்கோங்க கைஸ். உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அந்த தகுந்த மாதிரி வச்சுக்கலாம். நான் பார்த்தீங்கன்னா இவ்வளோ வச்சுருக்கேன். இந்த மாதிரி வச்சுட்ட பிறகு பார்த்தீங்கன்னா டிக் கொடுத்துருங்க. டிக் கொடுத்த பிறகு பார்த்தீங்கன்னா அந்த டெம்ப்ளேட்டை ஃபோட்டோவை கிளிக் பண்ணிவிட்டு இதையும் பார்த்தீங்கன்னா வீடியோ எண்டு வரைக்கும் வச்சுங்க கைஸ். ஃபஸ்ட்டு டிக் கொடுத்துருங்க. டிக் கொடுத்த பிறகு பார்த்தீங்கன்னா ஒரு விஷயம் மட்டும் புரிஞ்சுக்கோங்க கைஸ். நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃபோட்டோ வந்து ஆட் பண்ணுறீங்கன்னா அதுக்கு முன்னே பார்த்தீங்கன்னா அந்த ஃபோட்டோவோட ரிமூவ் பண்ணிவிடுங்க. பேக்ரவுண்டை ரிமூவ் பண்ணிட்டு இந்த மாதிரி ஆட் பண்ணால் மட்டும் தான் உங்களுக்கு க்ளீனாக வரும் கைஸ் எடிட்டிங்கு. அப்புறம் லேயரில் கிளிக் பண்ணிக்கோங்க, மீடியா கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிட்ட பிறகு பார்த்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிடிச்ச பாட்டு செலெக்ஷன் பண்ணிக்கோங்க கைஸ். இந்த சாங் கூட பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நான் டிஸ்கிரிப்ஷனுக்கு லிங்க் கொடுக்குறேன். இந்த சாங் வேணும்னா நீங்கள் டவுன்லோட் பண்ணி நீங்கள் உங்கள் எடிட்டிங்கில் பண்ணிக்கலாம் கைஸ். அப்படி வேணான்னா உங்களுக்கு நீங்கள் வேறு எடிட்டிங் பண்ணிக்கலாம். இதில் பார்த்தீங்கன்னா க்ராப்பிங் இடத்துல கொடுத்துட்டு பார்த்தீங்கன்னா லைட்டாக க்ராப் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி க்ராப் பண்ணிட்டு எனேபிள் பண்ணிட்டு ஷேப் உங்களுக்கு ஃபெதர் எவ்வளோ வேணுமாலும் கொடுக்கலாம். நான் பார்த்தீங்கன்னா ஃபெதர் ஒரு 20 வச்சுக்கிறேன் கைஸ். 20 வச்சு டிக் கொடுத்துட்றேன். இப்போ அதையும் கிளிக் பண்ணிக்க அந்த டெம்ப்ளேட்டை. கிளிக் பண்ணிட்டு பிறகு பார்த்தீங்கன்னா இதை பிளெண்டிங் கிளிக் பண்ணிட்டு இதில் ஸ்க்ரீன் கொடுத்துருங்க. கொடுத்து டிக் கொடுத்துருங்க. அதுக்கப்புறம் இதை கிளிக் பண்ணிட்டு கரெக்டாக உங்களுக்கு எவ்வளோ ஜூம் வேணுமோ அந்த மாதிரி வச்சுக்கலாம். நான் அவ்வளோ வச்சுருக்கேன் கைஸ். நெக்ஸ்ட் பிறகு பார்த்தீங்கன்னா கலர் ஃபில்டர்னுக்கு அதை கிளிக் கொடுத்துட்டு பேசிக் கொடுத்துட்டு இதில் ஃபஸ்ட் ஒன் செலெக்ஷன் பண்ணிக்கோங்க. செலெக்ஷன் பண்ணிட்டு டிக் கொடுத்துருங்க. மறுபடியும் இதை கிளிக் பண்ணிக்கோங்க. இதில் பார்த்தீங்கன்னா அட்ஜஸ்ட்மெண்ட்டுன்னு இருக்குது, அதை கொடுத்துட்டு கான்சன்ட்ரேட்டர்னு பார்த்தீங்கன்னா 100 வச்சுக்கலாம் கைஸ். 100 வச்சுருங்க. சேச்சுரேஷனும் 100 வச்சிடலாம் கைஸ். இந்த டெம்ப்ளேட்டுக்கு உங்களுக்கு வேணும்னா மட்டும் இந்த மாதிரி வச்சுக்கோங்க கைஸ், இந்த வீடியோ டெம்ப்ளேட்டுக்கு. அப்படி உங்களுக்கு வேறு மாதிரி இருந்துச்சுன்னா கூட நீங்கள் வேறு மெத்தடில் வச்சுக்கலாம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இதை பார்த்தீங்கன்னா முதல்ல நம்ம மீட் பண்ணிடலாம், இல்லை காப்பிரைட் கொடுத்துருப்போங்க கைஸ் யூடியூப்பில். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா லேயரில் கிளிக் பண்ணிக்கோங்க, மீடியா கிளிக் பண்ணிங்க. கிளிக் பண்ணிட்ட பிறகு பார்த்தீங்கன்னா ஒரு ஃப்ளவர் டெம்ப்ளேட்டும் இருக்குது. இது கூட நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனுக்கு இல்லை லிங்க் கொடுத்து அதை கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கலாம் கைஸ். இது பார்த்தீங்கன்னா ஃபுல் ஸ்க்ரீன் வச்சு டிக் கொடுத்துட்றேன். மறுபடியும் கிளிக் பண்ணிக்கோங்க.
கிளிக் பண்ண பிறகு பார்த்தீங்கன்னா குரோமா கீன்னு இருக்குது, அதை கொடுத்துட்டு எனேபிள் பண்ணிட்டுங்க. எனேபிள் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா அது மேலே டாப்பில் இருக்கிறது பார்த்தீங்கன்னா ஒரு 36 கிட்ட வச்சுக்கோங்க கைஸ். அண்டு கீழே இருக்கிறது பார்த்தீங்கன்னா ஒரு 53 வச்சுட்டு டிக் கொடுத்துருங்க. டிக் கொடுத்துட்டு இது கூட பார்த்தீங்கன்னா நான் மியூட் பண்ணிடுறேன், டிக் கொடுத்துறேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம தளபதியை நான் போட்டால் கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிட்டு 3 டாட் இருக்குல்ல அது கொடுத்துட்டு ஃப்ரண்ட் டு ஃப்ரண்ட்டுன்னு கொடுங்க, கொடுத்துட்டு டிக் கொடுத்துக்கோங்க. இப்போ நம்ம சாங்கை ஒரு லிரிக்கல் சாங் வச்சோன்னா அது கூட பார்த்தீங்கன்னா கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிட்ட பிறகு பார்த்தீங்கன்னா இதுக்கு 3 டாட் இருக்குது, அதை கொடுத்துட்டு ஃப்ரண்ட் டு ஃப்ரண்ட்டுன்னு வச்சுருங்க வச்சுட்டு டிக் கொடுத்துடலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு வாட்டி டெமோ காட்டுற கைஸ், எப்படி வருது பாருங்கள். அது சரி கைஸ், நம்ம சூப்பர் எடிட் பண்ணிட்டோம். இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இப்போ இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா எண்டு வரைக்கும் இருக்குது கைஸ். இது எண்டு வரையில் பார்த்தீங்கன்னா தாசி வந்துச்சுன்னா ட்ரிம் பண்ணிவிடுங்க. இந்த மாதிரி தாசி இருந்துச்சுன்னா ட்ரிம் பண்ணிவிடுங்க, கரெக்டாக வச்சு ஒரு சாங்குக்கு தகுந்த மாதிரி வச்சுக்கோங்க கைஸ். வச்சிட்ட பிறகு பார்த்தீங்கன்னா இங்கே பார்த்தீங்கன்னா 3 டாட் இருக்குல்ல அதை கொடுத்துருங்க. கொடுத்துட்டு ரெஜுலேஷன் பார்த்தீங்கன்னா 1440 கொடுத்து ஃப்ரேம் ரேட் 30 கொடுத்து எக்ஸ்போர்ட் கொடுத்துங்க கைஸ். அப்படியே இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணிக்கோங்க கைஸ்.